நல்ல மனிதர் வந்து நான் வாலிபால் ஸ்டார்ட் பண்ணேன். 2018 தமிழ்நாடு பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கினேன். அதுக்கு அடுத்தடுத்து வருஷம் வந்து யாருக்கும் நான் அதை விட்டு கொடுக்குறதே எனக்கு மனசு வராது. ஆனால் நானே தொடர்ந்து 2020 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன். பட் 2020 வரைக்குமே நான் இந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணதே நான் வந்து 2018 தான் ஜாயின் பண்ணேன். 2020 எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சுவலி போன் ஃப்ராக்சர் ஆகி 2 இயர்ஸாக எனக்கு வந்து ஒரு இதை படுக்க வச்சிருச்சு. 21, 22 ஃபுல்லாகவே நான் வீட்டில் தான் இருந்தேன், படுத்திருந்தேன். 2022க்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி முதல் வந்து 90 kg தூக்கிட்டு இருந்தவன் 50 kg 20 kg தூக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே நான் சிரமப்பட்டேன். தூக்க முடியுமா என்னால் பண்ண முடியுமானே ஒரு எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம். அப்போ தான் நான் ஒரு ஏன் அது பண்ண முடியாதா, இங்கே வந்து ஒரு 94 வயசு பெரியவர் பண்ணுவாங்க, இங்கே நம்ம சிவதாஸ் தலைவர் வந்து அவர் 60 வயசு 65 வயசு அவர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து டெட் லிஃப்ட் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஏன் பண்ண முடியாது? நம்ம டாக்டரை விட நமக்கு வந்து நம்ம உடம்பை பற்றி 100% நல்லா தெரியும், ஏன் முடியாது அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம வந்து முயற்சி தவறலாம், ஆனால் முயற்சிக்க தான் தவறக்கூடாது. இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர. 2023 திருப்பி ஃபிட்னஸ் ஆனேன். திருப்பி என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ நேபாள் போயிட்டு வந்தேன். நேபாளில் போய் 8 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து தாய்லாந்து, 2வது மலேசியா, 3வது இந்தியா. அதில் நான் பிரான்ஸ் மெடல் வாங்கினோம். அப்படி எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும். பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஒரு இது ட்ராபேக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் வந்து பெருசாக யாரும் பண்ணதில்லை. அதே மாதிரி நான் அதிக மேடையிலாம் பேசினதில்லை. சும்மா ஒரு 5-6 மேடையில தான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஜிம்மை வந்து நம்ம வீடு மாதிரி, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு பண்ணுறதான். இதில் வந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அதைத்தான் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கவங்கள நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நம்ம வந்து இருக்கிறோம், பார்த்துட்ருக்கோம். இப்போ வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி இன்னும் சிறப்பாக போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.